வேற என்ன இருக்க போகுது அத்தை? அண்ணன் இப்போ அப்பாவாக போறாரே, எனக்கு எப்போ அந்த பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு இவன் அமிர்தா கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு அவ சும்மா இருங்க எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்கன்னு வெக்கப்பட்டு பதில் சொல்லிருப்பா. ஓஹோ, அப்படித்தானே அமிர்தா? அப்படியா? இது என்னுடைய அர்ஜுன் அடையறதுக்காக நான் ஆசைப்பட்டு கட்டிக்கிற கங்கணம். அர்ஜுனோட பேரு சொல்லி கட்டிக்கிற புனிதமான கங்கணம். நான் இப்போ ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். என்ன அர்ஜுன், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே புரியல. நடக்கிறது நடக்கட்டுங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வீட்டுல நம்ம குழந்தை சத்தமும் கேட்கும்னு நான் கமிட் ஆயிட்டு வந்துட்டேங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதா? சித்ராவை நல்லா பாத்துக்கணும். சரிங்கம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். அண்ணா நெல்லு. என்னடா? ஆமா, இவனை ஒழுங்கா கவனிச்சிங்களா? எப்பவும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு எவ்வளவு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த நல்ல செய்தி காதுல விழுந்ததுக்கு அப்புறம் அவன் முகத்துல கொஞ்சமாவது சந்தோஷம் இருக்கான்னு பாருங்க. உண்மைதாண்டா கருணா, நானும் அதை கவனிச்சேன். ஏண்டா, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உனக்கு சந்தோஷமாவே இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இவ்வளவு நல்ல செய்தி கேட்டதுக்கு அப்புறம் சந்தோஷம் இல்லாம இருக்குமா? நீங்க 2 பேரும் தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிக்கிறீங்க. பின்ன ஏனா இப்படி இருக்க? எதையோ தொலைச்ச மாதிரி. ஆமாண்டா, பின்ன குழந்தைன்னா சும்மா நினைச்சியா? அது ஒரு மிகப்பெரிய பொறுப்புடா. குழந்தை பிறந்த பிறகு என்ன ஆகும், எல்லாம் எப்படி நடக்கும்னு நம்ம கருணா இப்பவே மண்டைய குழப்பிக்கிறான் போல இருக்கு. என்னடா, உனக்கும் இந்த நிலைமை வந்தா உனக்கே எல்லாம் புரியும். என்ன புரியணும் அவனுக்கு? என்ன ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி தெரியுது. அப்பா, நீங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் ப்ரமோஷன் கொடுக்குறீங்கல்ல, வீட்ல அண்ணா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறான். அப்படின்னா? அப்படின்னா நீ வாடா, முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. என்னம்மா இதெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இன்னைக்கு? அப்படி என்ன விசேஷம்? அதான் நம்ம அர்ஜுன் உங்ககிட்ட சொன்னா இல்லங்க, நம்ம கருணா நம்ம 2 பேருக்கும் தாத்தா பாட்டிங்கிற ப்ரமோஷனை கொடுத்துட்டான். அப்படின்னா? அப்படின்னா அண்ணா அப்பா ஆக போறான். ஓ, அப்படியா? ஹே, கங்க்ராட்ஸ் டா கருணா, கங்க்ராட்ஸ். முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ல வர இப்போ? சிஷா, நீ தப்பா புரிஞ்சுக்காத. அவங்க கேக்குறாங்கன்னு நீ ஒத்துக்கிட்டு தாயாகி அவங்க வீட்டுல தொட்டில கட்டி தாலாட்டு பாடுறதுக்கு தயாராயிட்டியா அமிர்தா? அவங்க வம்சத்தையே நிர்மூலமாக்கணும்னு பூமிக்கு வந்துட்டு இப்போ அவங்க வம்சத்தை உன் வயித்துல சுமந்து பெத்து வம்சத்தை விருத்தியடைய வைக்கிறதுக்கு பேசுற அமிர்தா? இவ்வளவுதானா உன்னோட போராட்டத்தை மேல உனக்கு இருக்கிற அக்கறை? சிஷா, நான் சொல்றத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எப்போ அந்த மாதிரி சொன்னேன்? எனக்கு இப்போ அவங்களால ஏற்பட்டிருக்கிற இந்த புது பிரச்சனைய உன்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். அந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். கஷ்டமா இருந்தா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துரு. வேற என்ன சொல்றது அமிர்தா? நீ யாரு? உன்னுடைய லட்சியம் குறிக்கோள் எல்லாம் என்னங்கிறத மறந்துட்டு அவங்க என்னத்தையோ வளர்னாங்கன்னு அதான் மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்யலான்னு என்கிட்டயே வந்து கேக்குறியே. உன்னுடைய இந்த முட்டாள்தனத்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சிஷா, உன் வாயால என்னை பத்தி இவ்வளவு கடினமான வார்த்தைகளா? பின்ன என்ன பண்றது அமிர்தா? எதிரிகளை அழிக்கணுங்கிற முடிவோட வந்ததுக்கு அப்புறம்
இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணணும் எப்படி நிலைமைய சமாளிக்கணுங்கிறதெல்லாம் நாகராணியா பிறந்த உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்படி நிராதரவா என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு பதிலா ஒரேடியா அங்க இருக்கிற எல்லாரையும் அழிச்சிட்டு வீட்டை விட்டு வந்திருக்கலாம்ல. ஒருவேளை நான் அப்படி செஞ்சா பிரச்சனை இன்னும் அதிகமா இருக்கும் சேஷா. அந்த வீட்டை சொன்னால என்னங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படின்னா மொத்தத்துல இப்ப என்ன சொல்ல வர அமிர்தா? ஆமா, எனக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. அர்ஜுனும் நீயும் சேர்ந்து குழந்தைங்களை பெத்து கொடுக்கணுங்கிறது அந்த குடும்பத்துல உள்ளவங்களோட ஆசையா இல்ல அர்ஜுனோட ஆசையா? இல்லன்னா அது உன்னுடைய ஆசையா? சொல்ல அமிர்தா, ஏன் அமைதியாயிட்ட? இது உன்னுடைய ஆசையா? இல்ல சேஷா, இல்ல, இது என்னோட ஆசை இல்ல, இது அர்ஜுனோட ஆசை. சித்ரா, மாமா, உட்காரு உட்காரு உட்காரு. இதுக்கப்புறம் நீ திடீர்னு எழுந்து நிக்கிறது, வேலை செய்யறது எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. ஒரு வழியா எங்க எல்லாரோட ஆசையையும் நீ நிறைவேற்றிட்டம்மா. பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு இனிப்பான செய்தியை கொடுத்து எங்க எல்லார் மனசையும் குளிர வச்சுட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இங்க பாரு, இதுக்கப்புறம் அங்க இங்கன்னு ஓடி இந்த வீட்டு வேலையை செய்யறத இதோட நிறுத்திக்குமா. இந்த வம்சத்தோட வாரிசை நீ சுமந்துகிட்டு இருக்க. உன்னோட ஆரோக்கியத்தை நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சொல்றது புரியுதா? இனிமே நீ எந்த விஷயத்தை பத்தி கவலைப்படாதம்மா. நல்லா ஓய்வு எடுத்துக்க. சரிங்க மாமா. ஆனா உண்மைய சொல்லணும்னா அது எனக்கு இப்போதான் பயம் ஆரம்பிச்சிருக்கு மாமா. என்ன பயமா? எந்த விஷயத்தை பத்தி? நாகராணி விஷயத்தை பத்தி மாமா. ஆமா மாமா, அந்த நாகராணி எந்த நேரத்துல என்னையும் என் குழந்தையையும் என்ன பண்ணிடுவாளோங்கிற பயம். வேண்டாம், அந்த பயமே உனக்கு வேண்டாம். இதோ பாருமா சித்ரா, அந்த நாகராணி என்ன, அவன் நிழல் கூட ஓ மேலைய குழந்தை மேலைய விழாம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. அதை பத்திலாம் நீ கவலைப்படாதம்மா. நான் இருக்கிற வரைக்கும் எதை பத்தியும் யோசிக்காத. அப்படி எந்த சக்தி வந்து உன் குழந்தைய தொந்தரவு பண்ணுதுன்னு நானும் பார்த்துடுறேன். உண்மையிலேயே இந்த ஆசைய அர்ஜுன் உன்கிட்ட சொன்னாரா? ஆமா சேஷா. அப்படின்னா இதுக்கு மேல நீ என்ன பண்ணலான்னு இருக்க? இது பாரு சேஷா, நம்ம 2 பேரும் ஒரு முக்கியமான குறிக்கோளோட இந்த பூமியில மனுஷங்களுக்கு நடுவுல வந்து விழுந்துட்டோம். இங்க இருக்கிற வரைக்கும் பிடிக்குதோ இல்லையோ, இந்த உலகத்தோட பழக்க வழக்கம், சட்ட திட்டங்கள், இது எல்லாத்துக்குமே நாம அடிபணிஞ்சுதானே வாழ்ந்தாகணும். உனக்கே நல்லா தெரியும் சேஷா, நம்ம உலகத்தோட நாகமணி அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அந்த வீட்டு ஆளுங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அது அங்க இருந்து கைவசப்படுத்திக்கணும்னா போராடியோ சண்டை போட்டோ நிச்சயமா என்னால அடைய முடியாது.
ரொம்ப சாமர்த்தியமா நாகமணி அவங்க கிட்ட இருந்து நம்ம பறிச்சுக்கணும். அதெல்லாம் நடக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த குடும்பத்தோட அன்பையும் நம்பிக்கையும் நாம சம்பாதிச்சே ஆகணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம காரியம் சுலபமா நடக்கும். அதனால நம்மளோட இந்த போராட்டத்துல அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட பேச்ச கேட்கறது தவிர வேற வழி இல்ல. என்ன இருந்தாலும் கடைசியில இந்த குடும்பம் குழந்தைங்கிற உணர்வு எல்லாமே இந்த பூலோகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான். நம்ம காரியம் முடிஞ்ச உடனே இங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். நம்மளோட இந்த போராட்ட பயணத்துல எனக்கு வாழ்க்கை துணையா கிடைச்சிருக்கிற இந்த அர்ஜுனோட நான் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சா அது நம்ம போராட்டத்துக்கு ஒரு பலமா இருக்கும்னா அப்படியே செஞ்சுட்டு போறேன். எனக்கு என்னமோ இந்த வழியை தேர்ந்தெடுத்துட்டு போறது சரியான முடிவுனா அது செய்யறதுல தப்பு இல்ல. போதும், நிறுத்த அமிர்தா. என்ன பேசுறோம், எப்படி பேசுறோன்னு யோசிச்சுதான் பேசுறியா? குடும்ப வாழ்க்கையா குடும்ப வாழ்க்கை என்ன ஆனாலும் அது மட்டும் என்னைக்குமே நடக்காது. தேவையில்லாம இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் போட்டு குழப்பிக்கிறத விட்டுட்டு எதுக்காக இங்க வந்திருக்கையோ அந்த விஷயத்துல கவனத்தை செலுத்து. நாகமணி அந்த வீட்டுல தான் இருக்கு. அது நம்ம கைக்கு வந்து சேரணும், அவ்வளவுதான். இப்போ உன் மனசுல இருக்க வேண்டிய ஒரே விஷயம் நாகமணி அடையறது. அதுல மட்டும் உன் கவனம் இருந்தா நல்லது. சொன்னது புரிஞ்சுதா? கடைசியில அந்த கடவுளுக்கு நம்மளோட ஆசை புரிஞ்சு போச்சு பாருங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது இந்த வீட்ல ஒரு சின்ன குழந்தையோட அழுக சத்தம், கொலுசு சத்தம் இதெல்லாம் கேக்குற காலம் நெருங்கிடுச்சு இல்லங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே கிருஷ்ணருக்கு வெண்ண அலங்கார சேவை பண்றேன்னு வேண்டுதல் கூட பண்ணிட்டேன். ஆமா ஹேமா, ஆமா. நம்ம சித்ரா முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? இப்பவே உன் முகத்துல ஒரு தாயோட கலை வந்துருச்சு. அதுதானுங்க தாய்மையோட சிறப்பே. இத்தனை நாளா ஒரு உயிரா இருந்தவ இப்ப தனக்குள்ள இன்னொரு உயிரை சுமந்துகிட்டு இருக்காங்க போது அந்த பொறுப்பு கொடுக்கற சந்தோஷமே வேற. இனிமே நம்மளோட பொறுப்பும் இன்னும் அதிகமாகுது. நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நாம நம்ம பேர குழந்தைய நல்லா பாத்துக்கணும், புரிஞ்சுதுங்களா? நான் இப்பவே பல விஷயத்தை முடிவு பண்ணிட்டேங்க. முதல்ல நம்ம சித்ராவோட பிரசவத்தை நம்ம வீட்டுல தான் நடத்த போறேன். நாகமணி வீட்டுக்கு வந்த உடனே ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நிச்சயமா அந்த நாகமணி தான். அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனா எனக்கு இதுல புரியாத விஷயங்கிறது ஒண்ணு மட்டும்தாங்க, நம்ம கருணாவோட நடவடிக்கை. ஏன் ஹேமா, என்னாச்சு? நீங்க அவனை சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கருணாவுக்கும் சித்ராவுக்கும் அப்பா அம்மா ஆகிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், எந்த அளவுக்கு இதை கொண்டாடி இருக்கணும். ஆனா நம்ம கருணாவோட முகத்துல அந்த கொண்டாட்டம் சந்தோஷம் எதையுமே காணுமேங்க. அப்படியா? நீ என்ன சொல்ற ஹேமா? உண்மைதாங்க. இந்த விஷயத்தால வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இவ மட்டும்தான் ஏதோ ஒரு கவலையில எதையோ பறி கொடுத்த மாதிரி என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். நானும் ஆபீஸ்ல ஏதாவது டென்ஷன் இருக்கும் அதனால இப்படி இருக்கான்னு நினைச்சு விட்டுட்டேன். இருந்தாலும் அவன் அப்படி இருக்கிறத பார்த்து என் மனசுக்கு என்னமோ கொஞ்சம் சங்கடமா தாங்க இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் கருணாவை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. உண்மையாவா சொல்ற? கருணா அப்படியே நடந்துக்கிறான்?
ஆமாங்க, அவன் வீட்டு விஷயத்துல எப்பவும் இந்த மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது. வெளியில எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அதை வீட்டுல காட்டிக்கவே மாட்டான். ஆனா இப்ப என்னன்னா, அவன் அப்பாவாக போறது தெரிஞ்சும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு ஏதோ டென்ஷன்ல மூழ்கி இருக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏதோ விசித்திரமா இருக்குங்க எனக்கு. இத பாரு சீஷா, நம்ம 2 பேரும் ஒரு முக்கியமான குறிக்கோளோட இந்த பூமியில மனுஷங்களுக்கு நடுவுல வந்து விழுந்துட்டோம். கடைசியில இந்த குடும்பம், குழந்தைங்கிற உணர்வு எல்லாமே இந்த பூலோகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான். நம்ம காரியம் முடிஞ்ச உடனே இங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். நானா அந்த மாதிரி எல்லாம் பேசினேன்? நானா அந்த அளவுக்கு கடினமா யோசனை பண்ண? எதுக்காக என் மனசுக்கு நானே போய் சொல்லிக்கிட்டேன்? என்னுடைய பழி உணர்ச்சி, என்னுடைய லட்சியம், என்னுடைய கோபம் அதெல்லாம் ரொம்ப பெருசுதான். நான் நாகலோகத்தை சேர்ந்த நாகராணி. ஆனா எனக்குள்ளேயும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, பெண்மண் ஒண்ணு இருக்கு. ஒரு பொண்ணா பிறந்துட்டு இதயமே இல்லாம கடுமையா பேசுறதுக்கு என்னால எப்படி முடிஞ்சது? நான் அங்க பேசின வார்த்தைகளுக்கு எதிரா நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமா வரும். நம்ம பிரச்சனைகளை எல்லாம் நாம தான் ஏற்படுத்திக்கிறோங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணமா இருக்கும் போது நான் எப்படி அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கலாம்? ஒருவேளை அர்ஜுனுக்கும் எனக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னே வச்சுக்கிட்டாலும் நாளைக்கு என்னோட லட்சியம் நிறைவேறினதுக்கு அப்புறம் நான் அர்ஜுனையும் அந்த குழந்தையையும் விட்டுட்டு போயிடுவேனா? என்னுடைய லட்சியம் நிறைவேறின உடனே எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல இருக்கிற உறவு அர்த்தமே இல்லாம போயிடுமா? எங்க 2 பேரோட உறவுக்கு காரணமா இருக்கிற அந்த குழந்தை, அதுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த புனிதமான உறவை தூக்கி எறிஞ்சிட்டு என்னால போக முடியுமா? எத்தனை நாள் நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பூலோகத்துல வாழ்ந்த இந்த நாட்கள் வீணா போயிடுமா? அப்படி நடக்கிறதுக்கு நான் விட்டுடுவேனா? பின்ன சேஷா கிட்ட மட்டும் நான் எப்படி அப்படி பேசினேன்? எல்லா உறவுகளையும் காதலுங்கிற ஒரு புனிதமான உணர்வு, தாய்மைங்கிற புனிதமான ஒரு ஸ்தானம் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திட்டு மனசாட்சி இல்லாம நான் அப்படி பேசினேனே. என்னால எப்படி அப்படி பேச முடிஞ்சது? இல்ல, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு தாயாலையும் இப்படி பேச முடியாது. எந்த ஒரு பெண்ணாலையும் அவ்வளவு கடுமையா பேச முடியாது. இல்ல இல்ல, நான் உண்மையிலேயே பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவன் எதுக்கு ஸ்டடி ரூம் பக்கம் போயிட்டு இருக்கான்? அவனுக்கு அங்க என்ன வேலை? நாகமணி ரகசியம்.
நாகமணியை எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு சக்தியால் அடைத்து வைத்திருந்தாலும் அந்த ரகசியத்தை முறியடிக்கும் விதம் அப்படின்னா நாகமணி கிடைச்சிடும். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதுல இன்னும் பல ரகசியங்கள் அடங்கி இருக்கலாம். என்னன்னு முழுசா படிச்சிருவோம்.